வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் பேச போகும் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் சற்று விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பாக தான் இருக்கும். தமிழ் சின்னத்திரை உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நடிகையை பற்றி. அவங்க பேர் தர்ஷனா ஸ்ரீபால். ஸ்ரீரேலில் ஒரு குடும்ப கதாபாத்திரத்தில் நடிச்சு பிறகு ஹோம்லியான பெண்ணாக காணப்பட்ட இந்த நடிகை சோசியல் மீடியால அவங்க காட்டும் அழகு, கவர்ச்சி போஸ்டுகள், அதன் மூலம் ரசிகர்களை மயக்க வைக்கிறாங்க. இது அவரது ரசிகர்களிடையே இருவரு பார்வைகளையும் உருவாக்கிட்டு வராங்க. கைஸ், எஸ்பி கார்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். மறக்காம எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோக்கி வரும். தர்ஷனாவின் சின்னத்திரை பயணம் விஜய் டிவியின் தமிழும் சரஸ்வதி என்ற சீரியலை தொடங்கியிருந்தது. இந்த சீரியல் மூலமாக அவங்க பெற்ற கவனம் அவங்களை வீட்டு தொலைக்காட்சியில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரிச்சயமான ஒரு முகமாக மாத்தினது. ஓம்லியான, அழகான, எளிமையான ஒரு கதாபாத்திரம் மூலம் மக்கள் மனத்துல நிலைச்சது போல் இந்த சீரியல்ல ஓடும் போதே அவங்க மீது பல ரசிகர்கள் ஏற்கனவே கிரஷா இருந்திருக்காங்க. ஆனா இந்த தொடர்ல நடிச்ச வந்த போது சில காரணங்களாக அவங்க பாதையிலே விலகினாங்க. விழிப்புணர்வு கலந்த கதைகளை தொடர்ந்து தேர்வாக நடித்து வந்த தர்ஷனா இப்போ அதன் பின் சன் டிவில மொழிபெயர்ப்பான பூவா தலையா, தென்பாண்டி சிங்கம் போன்ற தொடர்களை நடிச்சிட்டு வராங்க. இத்துடன் அவர் தனது தடிப்பு திறமையை மேலும் பல சூழல்ல சோதிச்சுட்டு வராங்க. சீரியல்ல அவங்க எப்படியாவது எளிமையான ஒரு குடும்ப தாயாக அல்லது சகோதரியாக இருக்கலாம். ஆனா அவரது நிஜ வாழ்க்கையில, குறிப்பாக இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற சோசியல் மீடியால அவங்க ஷேர் பண்ண படங்களை பார்த்தா அவங்கள முற்றிலும் வேறுபட்ட ஒரு தோற்றத்தை எங்களால பார்க்க முடியுது. பீச் லொகேஷன், ஜிம்மில் பிரைவேட் ஷூட்கள், அவர் எடுத்துக் கொள்வது போல உள்ள ஸ்டீல்கள் மிகைப்படுத்தப்பட்ட கவர்ச்சியாகவே ரசிகர்கள் மத்தியில பார்க்கப்படுது. இது சிலருக்கு வியப்பையும் சிலருக்கு விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது. இந்த இருமுகம், ஹோம்லி பிளஸ் கவர்ச்சி, ரசிகர் மத்தியில ஒரு பெரிய விவாதத்துக்கு இடமளிச்சிருக்கு. ஒருவர் கூறுறாரு, இது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை, அவங்க இந்த புகைப்படம் போட்டாலும் அது அவங்களது விருப்பம். மற்றவங்க சீரியல்ல ஹோம்லியாக நடிச்சு குழந்தைகள், குடும்ப பெண்கள் பார்க்கும்படியில நடிப்பதால வெளிப்படையான போஸ் பொருந்தாது என கூறிட்டு வராங்க. இப்போது நடிகர்கள் வெற்றிக்கு கதைகளுக்கும் திறமைகளும் முக்கியம். ஆனா அதை விட சோஷியல்ல ஃபாலோவிங் என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு. தர்ஷனா ஸ்ரீபால் அந்த ஆஸ்பெக்ட்ல மிகவும் வலுவாக இருக்காங்க நம்புறேன். அவங்களுடைய ஒவ்வொரு பதிவிலும் விரைவிலும் வைரலாகி வருது. இந்த கேள்விதான் பல ரசிகர்கள் மனதில் எழுது. என்னன்னு கேட்டு, நடிகையா இல்ல கடமையா, கவர்ச்சியா இல்ல மோகமானு, ப்ரொஃபஷனலா பிரைவேட் லைஃப்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ப்ரொஃபஷனல் வேற, பிரைவேட் வேற. அவங்களோட போட்டோ ஷூட்கள் காணப்படும் சில உடைகள் பார்ப்பதற்கு முதல் தரநிலையை பரபரப்பை ஏற்படுத்தும். அது அவங்களோட ப்ரொஃபஷனல். தர்ஷனா ஸ்ரீபால் ஒரு திறமையான நடிகை. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக வாழும் ஒரு சுதந்திரமான பெண்ணு முதல் நம்பணும். நாம அவங்களை விமர்சிக்க வேண்டாம் அல்லது புரிந்து கொள்ளவும் வேண்டாம். சீரியலா பார்ப்போம், பிரைவேட் லைஃப்க்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம். இது யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம மதிக்க வேண்டும். ஆனா ஒரு பப்ளிசிக்காக, பப்ளிக் ரோல்களிலும் பப்ளிக் ஃபிகராக நடிக்கும் ஒருவர் என்பதால சில நேரங்கள்ல எதிர்பார்ப்பும் பொறுப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, சீரியல்லையும் சரி, சீரியல்ல இருக்கிறது கேரக்டர் தான் ரியல் லைஃப்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அது ப்ரொஃபஷனல். பிரைவேட் லைஃப்ல அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கலாம். நாங்க சீரியலா பார்ப்போம். காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரஷா.